ஹலோ மக்களே, எல்லா எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். நான் உங்கள் ஏசிஆர் கிங் ஆஃப் ஃபெயில்டு 3.0 யூடியூப் சேனல். இந்த வீடியோ டிஸ்க்ளைமர். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது எல்ஃபட் டிவிஎஸ் அப்படின்னு கூடிய நிறுவனத்தில் இருந்து ஹையரிங் செஷன் கொடுத்துருக்காங்க. பட் இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். மற்றும் அது மட்டும் இல்லாமல் இதில் என்னென்ன மாதிரி குவாலிஃபிகேஷன் எடுக்கிறாங்க, எவ்வளோ சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க, யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், அதை தான் இந்த வீடியோக்குள்ளே ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக நீங்கள் வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இது போல் அப்டேட்கள் நிறைய தெரிந்து கொள்ளலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்குற விதமாக அடுத்த வீடியோ கொடுக்குறதுக்கு நம்ம டீமுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். மறந்துடாமல் லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. இது முற்றிலும் ஒரு இலவச வேலைவாய்ப்பு, ஃப்ரீ வேலைவாய்ப்பு. இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கம்பெனி நேம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது எல்ஃபட் டிவிஎஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஹையரிங்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேனுஃபேக்சரிங் நிறுவனம். இந்த நிறுவனத்துலேருந்து ஹையரிங் கொடுத்துருக்காங்க. பட் இதில் என்ன ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்கன்னா டிவிஎஸ் சம்மந்தப்பட்ட அந்த ப்ரொடக்ஷன்கள் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. இதுக்கான லொக்கேஷன், ஒர்க் லொக்கேஷன் எங்கே இருக்குன்னா சென்னை நியர்பையில் இருக்க ஸ்ரீபெரும்புதூர் அப்படின்றக்கூடிய அதாவது காட்டுக்கோட் ரோடு இருக்கக்கூடிய இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான நிறுவனம் அமைந்திருக்கு. பட் இங்கே தான் நீங்கள் ஒர்க்கும் பண்ண போகிறீங்க. அதுக்கான இன்டர்வியூ வந்து இங்கே தான் வந்து உங்களை வந்து பார்ட்டிசிபேஷன் பண்ணுவாங்க. மற்றும் இது மட்டும் இல்லாமல் இதில் என்னென்ன விதமான சலுகைகள் இருக்குது எல்லாமே வந்து வேணால் பார்க்கலாம். ஜாப் ரோல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதாவது ப்ரொடக்ஷன் அண்ட் அசம்பிளி அண்ட் குவாலிட்டி அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் ஆப்ரேட்டர். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4 விதமான வேகன்சி செஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 4 விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோலில் தான் வந்து ஹையரிங் செஷன் வந்து உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ஓப்பனிங்கில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மஸ்ட் அது மட்டும் இல்லாமல் இது இல்லாமல் அடிஷ்னல் வேகன்சிகளும் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் ரோலும் இருக்குது. அண்டுக்கு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கல்வி தகுதி அடிப்படையில் இருக்கும். சரிங்களா? இதுக்கான கல்வி தகுதிகள், அதாவது இந்த ஒர்க்குக்கான கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா டிப்ளமோ அண்ட் எனி டிகிரி அண்ட் பிஇ அண்ட் பிடெக். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு நிறுவனத்துக்கு நம்ம போகிறோம்னா டிப்ளமோ அந்த ட்ரேட் சொல்லுவாங்கள்ல, அதாவது பிஇலையும் சரி டிப்ளமோ சரி, அந்த ட்ரிபிள் அந்த இசி அந்த மெக்கானிக்கல் இதெல்லாம் சொல்லுவாங்கள்ல. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டிப்ளமோலையும் எதுவுமே அந்த மென்ஷன் பண்ணல அண்ட் பிலையும் அந்த மென்ஷன் பண்ணல. பிடெக் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஜெண்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெயில் கேண்டிடேட், அதாவது பார்த்தீங்கன்னா ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைக்கு வந்து இப்போதைக்கு வேகன்சிஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் யாராச்சும் ஃபீமேல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த மாதிரி நிறுவனத்தில் வேலை பண்ணால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் அடிப்படையில் வந்து அதுக்கான வீடியோ நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் ஏஜ் லிமிட் நிறுவனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து அப் டு ஏஜாக 25 வயசு வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. பொதுவாக இந்த ஏஜுக்கு அபவுட் அதாவது பார்த்தீங்கன்னா 26, 27 இந்த மாதிரி ஏஜில் இருக்கவங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணும்போது உங்கள் நண்பர்களுக்கு 25 வயசுக்குள்ளே இருக்கவங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து ஒரு பொருத்தமாக இருக்கும். மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டாக இருக்கணுமா அந்த நிறுவனத்திற்கு கிடைக்குன்னா மஸ்ட் கிடையாது. அதாவது ப்ரெஷர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் கேன் அப்ளை. 2 பேருமே இதுக்கு வந்து இந்த பணிபுரியலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இருவருமே இதுக்கு வந்து வேலைக்கு ஜாயின் பண்ணலாம். அண்ட் வந்து நீங்கள் ப்ரெஷராக இருந்தாலும் சரி உங்களை ட்ரைனிங் பண்ணி அடுத்த கட்ட அந்த ரோலுக்கு வந்து ஹையர் பண்ணுவாங்க. அண்ட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்டோடைய டீட்டெயில். ஷிஃப்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ரொட்டேஷன் ஷிஃப்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் அண்ட் செகண்ட் ஷிஃப்ட் அண்ட் தேர்ட் ஷிஃப்ட் 3 விதமான ஷிஃப்ட் இருக்கும். அண்ட் ரொட்டேஷன்லாம் வீக்லி ஒன்ஸ் வந்து உங்களுக்கு ஷிஃப்ட்ன்றது ரோலிங்காக வந்து சேஞ்ச் ஆகும். இதுதான் வந்து ரொட்டேஷன் ஷிஃப்ட்ன்றது 3 ஷிஃப்ட். தெரியாதவங்க சொல்கிறேன், தெரிஞ்சவங்க ஓகே. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஹவர்ஸ். அதாவது ஒர்க் ஹவர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது ஒர்க் டீட்டெயிலில் 8 ஹவர் தான் இந்த நிறுவனத்தில் ஒர்க்கிங் ஹவர்ஸ். 8 மணி நேரம் மட்டும்தான். இதில் வந்து உங்களுக்கு பிரேக்லாம் போகும். அதாவது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்நாக்ஸ் பிரேக்கு அந்த மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பிரேக் அந்த லஞ்சு அந்த டின்னர் இந்த மாதிரி பிரேக்லாம் போகும். மற்றும் இதுக்கான சேலரி ப்ரொவைடேஷன் பார்த்தீங்கன்னா அப் டு சேலரியாக 18,500, அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 18,500 மந்த்லி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆஸ் பர் கம்பெனி பாலிசி பிரகாரம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எதுக்காக சொல்கிறாங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்ட்ட கல்வி தகுதி இருக்கலாம். மஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒர்க்கிங் பிளேசஸ் அண்டு ஓடி சம் இஷ்யூஸ், அதாவது பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேலரின்றதை ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுதான் வந்து ஆஸ் பர் கம்பெனி சொல்லியிருக்காங்க. அண்ட் பெனிஃபிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதாவது டியூட்டி ஷிஃப்ட் டைமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் டூயிங் அண்ட் ஷிஃப்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து ஃபுட்டு கிடச்சிடும். அண்ட் டிரான்ஸ்போர்ட் அவைலபிள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நியர்பை ஏரியாக்களுக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் லொக்கேஷன் கம்பெனிலேருந்து நியர்பை லொக்கேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அது எந்தெந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு கவனிக்கணும்னு நினச்சிங்கன்னா கேபோட ரூட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா
திருவள்ளூர் அண்ட் ஸ்ரீபெரும்புதூர் அண்ட் பூந்தமல்லி. ஸோ இந்த இடத்துக்கெல்லாம் வந்து கேப்ன்றது ஸோ ப்ரொவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. சப்போஸ் இந்த வீடியோவை ஸோ எந்தெந்த அதாவது நீங்கள் இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் வந்து வருமானு தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான தகவல் வந்து இந்த கமெண்ட் மூலியம் நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்கான கான்டாக்ட் நம்பர், ஸோ அதாவது இன்டர்வியூக்கு எப்படி போகணும்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஆஸ் பர் நம்பர் கொடுத்துருக்கோம். ஆஸ் பர் இது முற்றிலும் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக மட்டும் தான் இந்த வீடியோ அப்டேட் பண்ணி இலவச அழைப்பு. ஸோ பிஃபோராக விசிட் பண்ணிட்டு ஆஃப்டர் ஜாயினிங் நாட் ஜாயினிங் ஓன் டிசிஷன் எடுங்க. சின்ன வேண்டுகோள், அதாவது என்ன பார்த்தீங்கன்னா ஜாயின் யுவர் டெலகிராம் சேனல், டெய்லி ஜாப் அப்டேட் தெரிஞ்சுக்கலாம். இது டெலகிராமுடைய லிங்க் எங்கே இருக்குன்னா அவைலபிள் இன் பயோ செக் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறந்துடாதீங்க. ஸோ இந்த மாதிரி அப்டேட்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக லைக் மட்டும் போட மறந்துடாதீங்க. ஒரு லைக் கொடுங்க. அடுத்த வீடியோ கொடுத்து என்ன மோட்டிவேஷன் இருக்கும். அடுத்த வீடியோட உங்களை சந்திக்க வரேன்.